ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். ஸோ இன்றைக்கி ஜாவா ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட்டில் என்ன கோடு பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவர்சல் நம்பர். ஸோ யூசர்ட்டு ஒரு இன்புட் நம்பர் வாங்குகிறோம் 432ன்னு. இப்போது ரிவர்சல் நம்பர்னால் என்னென்னா 234 வந்துச்சுன்னா அது ரிவர்சல் நம்பர். ஸோ இது எப்படி ஜாவா ப்ரோக்ராமில் பண்ணலாங்கிறத பார்ப்போம். 43 ஒரு நம்பர் இருக்குது. இதை நம்ம 10ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா லைக் 10 4s are 40. இதை மைனஸ் பண்ணோம்னா 3. ஸோ இங்கே 3ங்கிறது ரிமைண்டர், 4ங்கிறது கோஷன்ட். ஸோ ஜாவாவில் நமக்கு இந்த கோஷன்ட்டும் ரிமைண்டரும் ஈஸியாக கிடச்சிரும். அது எப்படின்னா 2 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஒன்று மாடுலஸ் ஆப்ரேட்டர், டிவிஷனல் ஆப்ரேட்டர். இந்த ஸ்லாஷ் போட்டிருக்கோம் இல்லையா, இது டிவிஷனல் ஆப்ரேட்டர் சொல்லுவோம். ஸோ இப்போது இதோட கோஷன்ட்டை இது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நீங்கள் 43/10 கொடுத்தீங்கன்னா இதோட கோஷன்ட் என்ன 4, அதை தான் இது ரிட்டர்ன் பண்ணும். இதே நீங்கள் மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணும். 43 மாடுலஸ் 10 கொடுத்தோம் அப்படின்னா இதோட ரிமைண்டர் 3. ஸோ இது ரெண்டும் ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக தெரிஞ்சுருக்கணும். ஸோ ஜாவாவில் டிவிஷன் ஆப்ரேட்டரும் இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் இருக்குது. இதை கொடுத்தாலே நம்மளுக்கு கோஷன் ரிமைண்டர் கிடச்சிரும். இப்போது இதே எக்ஸாம்பிள் நம்ம 2 டிஜிட்ஸ், இப்போ 3 டிஜிட்ஸ் பார்ப்போம். 432. இதை இப்போ 10ஆல் அதே 10ஆல் பண்ணோன்னா 4 3 மைனஸ் பண்ணோன்னா -2. இப்போ அடுத்தது இங்கே 3 போடுவோம் இல்லையா, மைனஸ் பண்ணால் 2. கோஷன் பார்த்தோன்னா 43, ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 2. இப்போது ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. நம்ம இன்புட்டாக ஒரு நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால் இப்போ ரிமைண்டரும் கோஷன்ட்டும் நம்மளால் எடுக்க முடியும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, இப்போ இந்த பேட்டர்ன் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ 3 டிஜிட்ஸ் இருக்கா, 432 டிவைடட் பை 10 பண்ணோன்னா நமக்கு கடைசி நம்பர் எலிமினேட் பண்ணுறோம், கடைசி நம்பரை ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ மறுபடியும் இந்த 43 மறுபடியும் டிவைடட் பை 10 போட்டோன்னா 4 வரும். 4 மறுபடியும் டிவைடட் பை 10 பண்ணோன்னா 0 வரும். ஸோ நம்ம 0 வர வரைக்கும் ஒரு ஐட்ரேஷனை நம்ம ரன் பண்ணுவோம், ஒரு வைல் லூப்பை ரன் பண்ணுவோம் இந்த கோஷன் 0 வர வரைக்கும். தேர்டு ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் ரிவர்சல் நம்பர் ஒன்று இருக்கும். அது இனிஷியலாக 0ன்னு அசைன் பண்ணிடுவோம். அது இன்ட்டு 10 ப்ளஸ் ரிமைண்டர் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த 3 ஸ்டெப்பு தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் கோடில். அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்டெலிஜி ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஒரு கிளாஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் ஸோ எக்ஸிக்யூஷனோட என்ட்ரி பாயிண்ட் மெயின் மெத்தடு தான். ஸோ கண்ட்ரோல் ஸ்பேஸ் மெயின் கொடுத்துக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் ஸ்பேஸ் மெயின் கொடுத்துக்கோங்க. இப்போது யூசர்லேருந்து நம்ம இன்புட் வாங்கணும். ஒரு நம்பர் டிக்ளேர் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ யூசர்ட்டு ஒரு நம்பர் வாங்கிட்டோம். அடுத்தது நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்னா கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் வேணும். ஃபஸ்ட்டு /10 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கோஷன் கிடைக்கும். மாடுலஸ் 10 கொடுத்தோம் அப்படின்னா ரிமைண்டர் கிடைக்கும். மாடுலஸ் 10 கொடுத்துட்டேன். இப்போ நம்ம லாக் போட்டு பார்ப்போம். இப்போது இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு யூசர்ட்டு நம்பர் வாங்கி அதில் அந்த நம்பரில் கோஷன்ட் என்ன ரிமைண்டர் என்னங்கிறத நம்ம தனியாக எடுப்போம். ஸோ அதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். என்டர் தி நம்பர் நம்ம 43 கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக கோஷன்ட் இப்போது 43யோட கோஷன்ட் 4, ரிமைண்டர் 3. ஓகே, இப்போ அதே நீங்கள் 3 டிஜிட் கொடுத்து பாருங்கள். 432 கொடுத்தோம் அப்படின்னா கோஷன்ட் 43, ரிமைண்டர் 2. ஸோ 432 கொடுத்தோன்னா கோஷன்ட் 43, ரிமைண்டர் 2. ஸோ இது கிடச்சிருச்சு. இப்போ லூப்பில் அந்த நம்பர் வைலுங்கிறது ஒரு லூப்பு, அதாவது கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கும். அன்லஸ் இந்த கண்டிஷன் ஃபெயிலியர் ஆகிற வரைக்கும் இந்த வைல் லூப் ஓடிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோன்னா இந்த கிவன் நம்பர் 0 ஆகாத வரைக்கும் அந்த உள்ளே ஓடிட்டே இருக்கும், இந்த லூப் ஓடிட்டே இருக்கும். ஸோ உள்ளே என்ன கண்டிஷன் நம்ம கொடுப்போம் அப்படின்னா இன்னொரு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்குவோம், ஒரு ரிவர்சல் நம்பர். இந்த ரிவர்ஸ் நம்பர் ஈக்குவல் டு இது 0ன்னு அசைன் பண்ணிக்கோங்க.
ஸோ இங்கே என்ன பண்ணிக்கோன்னா இது கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த 2 லைனையும் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம், அதே தான். ப்ளஸ் இப்போ என்னென்னா, இப்போ லூப்பில் ஓடுறதுனா என்னென்னா, ரிவர்ஸ் நம்ம வந்து இப்போது இந்த ரிவர்ஸ் நம்பர் தான் நம்ம அவுட்புட்டாக காட்ட போகிறோம். இப்போது இது இனிஷியலாக 0ன்னு இருக்கும். இப்போது ரிவர்ஸ் நம்பர் இன்டூ 10. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பிரிண்ட் பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரே சார். ஸோ நீங்கள் 432ன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ 234. இப்போ நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு கிளியர் நினைக்கிறேன். ஸோ அந்த எனி நம்பர் நம்ம டிவைட் பை 10 கொடுத்தா கோஷன் டு ரிமைண்டர் கிடச்சிரும். இப்போ இதுவே ஐட்ரேட் பண்ணணும், லூப்பில் போட்டு ஐட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்பர் வந்து 432 சரிங்களா. இப்போ கோஷன்ட் என்ன கிடைக்கும், 43ன்னு கிடைக்கும். ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 2ன்னு இருக்கும். கரெக்டுங்களா, ரிமைண்டர் வந்து 2ன்னு இருக்கும். கோஷன் 43, நம்பர் 432. இப்போ ரிவர்ஸ் நம்பர் ஆல்ரெடி வந்து இங்கே 0ன்னு இருக்குது. ரிவர்ஸ் நம்பர் வந்து 0ன்னு இருக்குது. 0 இன்ட்டு 10 வந்து 0 தான், ப்ளஸ் ரிமைண்டர் என்னது 2. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் நம்பர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. இப்போது நம்பர் ஈக்குவல் டு கோஷன்ட். இப்போ நம்பர் முன்னாடி என்ன இருந்துச்சு, 432 இருந்துச்சு. இப்போ கோஷன்ட்டோட வேல்யூ என்ன, 43. இப்போ நம்பர் ஈக்குவல் டு கோஷன்ட்னா ஸோ இப்போ நம்பரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 43. இப்போ மறுபடியும் இந்த லூப் மறுபடியும் ரன் ஆகும். இப்போ நம்பர் வந்து 43யா, இப்போ கோஷன்ட் என்னவாக இருக்கும், 43 டிவைடட் பை 10 வந்து 4 தான். ரிமைண்டர் என்ன இருக்கும், மாடுலஸ் 3. ஏன்னா 43 ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 3 தான். இப்போது நம்ம ஆல்ரெடி ரிவர்ஸ் நம்பர் வந்து 2 இருந்துச்சு. இப்போ 2 இன்ட்டு 10, இப்போ தான் அந்த டிஜிட்டை வந்து நம்ம இது பண்ணுறோம். 2 இன்ட்டு 10 20, 20 ப்ளஸ் ரிமைண்டர் இப்போ இங்கே என்ன 3, ஸோ 23. இப்போது கோஷன்ட் இங்கே என்ன, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்பர் ஈக்குவல் டு கோஷன்ட் இப்போ இங்கே என்ன 4. ஸோ இப்போ நம்பர் வந்து 4 ஆயிரும், உள்ளே வரும் மறுபடியும் நாட் ஈக்குவல் டு 0 தான். 4 டிவைடட் பை 10 வந்து 0, ஏன்னா கோஷன்ட் வந்து 0 தான் இருக்கும். ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா அதே 4 தான், சிங்கிள் டிஜிட் எதாக இருந்தாலும் அதே தான் ரிமைண்டராக இருக்கும். இப்போது 230 இன்ட்டு 10 பார்த்தோன்னா இப்போ ரிவர்ஸ் நம்பர் 23. 23 இன்ட்டு 10 பார்த்தீங்கன்னா 230. 230 ப்ளஸ் 4 பார்த்தீங்கன்னா 234. இப்போது நம்பர் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும், ஏன்னா கோஷன்ட் வந்து 0 ஆயிடுச்சு இல்லையா. இப்போ உள்ளே போகாது, இப்போ ஈக்குவல் டு 0 இருக்கிறனால உள்ளே போகாது, வெளியே வந்துடும். இப்போ ரிவர்சல் நம்பர் கடைசி என்ன இருக்குது, 234. இதே நீங்கள் வேறு என்ன நம்பர் கொடுத்தானே பாருங்கள். லைக் இப்போது நீங்கள் 2 டிஜிட் கொடுத்து பாருங்களேன், 23 32. இதே இப்போ 4 டிஜிட் கொடுத்து பார்த்தாலும் அதே தான் வரும், 2345 5432. ஸோ ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.